நண்பர்களே, போன வீடியோல வந்து நம்ம கடைசியா இறைவன் எனக்கு எதெல்லாம் குடுத்துருக்கானோ, எதெல்லாம் கட்டளைகள் ஆக்கியிருக்கானோ, அதுல தான் எனக்கு நல்லது இருக்குது. அதுல தான் எனக்கு வந்து நலவு இருக்குது. அது எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதன்படி வாழ்றதுல தான் எனக்கு முழுமையான ட்ராங்குவிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் எந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில, எந்த முறையில இருக்கணும் அப்படின்னா, அந்த டெய்லி ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு நாள் எப்படி இருக்கணும்? எத்தன மணிக்கு தூங்குறோம்? எத்தன மணிக்கு எந்திரிக்கிறோம்? ஏன்னா, நம்ம யாரு அப்படின்றதே நம்மளுடைய ஹேபிட்ஸ் தான் முடிவு பண்ணும். ஹேபிட்ஸ் எது முடிவு பண்ணும்? எத நம்ம தொடர்ச்சியா செய்றோமோ, அது வந்து நம்ம ஹேபிட்டா மாறும். நம்ம எதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பிராக்டிஸா கொண்டு வந்திருக்கோமோ யோசிச்சு பாருங்களேன். அது எல்லாம் 1 நாள்ல, 2 நாள்ல வந்தது கிடையாது. தொடர்ச்சியா பல நாட்கள் திரும்ப, திரும்ப, திரும்ப நம்ம செஞ்சு, செஞ்சு தான் அது அப்புறம் அது ஹேபிட்டா மாறுது. அந்த ஹேபிட்ஸ் தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்குது. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. பழக்கம் தான் நம்மளுடைய வழக்கமா மாறுது அப்படின்னுவாங்க. ஸோ, அந்த பழக்கவழக்கங்கள எந்த அளவுக்கு நம்ம கிளியர் பண்றோம், எந்த அளவுக்கு இறைவனுக்கு பொருத்தமான முறையில பர்ட்டிகுலரா நம்மளுடைய அந்த ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அந்த அறிவு கூர்மை. அ ஏன்னா பொதுவாவே அந்த உணர்வு நம்மள்ட்ட எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, இறைவனுக்குள்ள நமக்குள்ள தொடர்பு இருக்கும் சரி. அந்த உணர்வ வந்து வீக் ஆக்கக்கூடிய விஷயங்கள் பேட் லைஃப் ஸ்டைல் மூலமா தான் நம்மளோட உணர்வு வந்து மங்குது. இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, ஃபோன அதிகமா நோண்டுறது, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுறது. பசிச்சாலும் சாப்பிடாம சில நேரங்கள்ல இருக்கிறது. நான் பொதுவாவே இன்னைக்கு உள்ள பல பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்த ஒரு சிக்கல்ல தான் மாட்டிட்டு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இறைவனும் குரான்ல சொல்றான், அல்லாவும் குரான்ல சொல்றான், "மனிதன் தன் கையாலே தனக்கு அநீதம் தேடிக் கொள்றான்" அப்படின்னு. அப்போ இந்த வாழ்க்கை ஒரு உயர்தரமான நோக்கத்தோட நம்ம பொறந்திருக்கிறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம குடுத்த ஒவ்வொன்னத்த பத்தி நம்ம நாளைக்கு கேள்வி கேட்பான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நமக்கா இந்த உலகத்தையே ஒரு ஸ்ட்ரக்சர் படி இறைவன் இயக்கிட்டு இருக்கிறான். கரெக்ட்டான பருவத்தில மழை, கரெக்ட்டான ஒரு விதைச்ச விதை வந்து சரியான முறையில மரமா மாறுறது, ஒரு அரிசி வந்து கரெக்ட்டான பருவத்தில வந்து விளையிறது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன ஏடாகூடமான ஒரு லைஃப் ஸ்டைல், ஏடாகூடமான ஒரு வாழ்வியல் முறை அப்படின்ற ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நமக்கான துன்பங்கள நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் கொண்டு வருது. லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா இறைவன் வந்து ஒரு இயற்கைய ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல படைச்சிருக்கிறான். சூரியனுடைய உதயமா இருக்கட்டும், சூரியனுடைய அஸ்தமமா இருக்கட்டும். அப்போ அதோட எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்துல அதுக்கு பேஸ் பண்ணி தான் அதோட லைஃப் ஸ்டைலே இருக்கும். காலைல வந்து ஒரு குருவியோ, ஒரு பறவையோ எந்திரிக்கிறதா இருக்கட்டும், கூட்ட விட்டு கிளம்புறதா இருக்கட்டும், திரும்ப அந்த கூட்டுக்கு திரும்புறதா இருக்கட்டும், தன்னுடைய இரைய தேடிட்டு, சீக்கிரமா படுத்து தூங்குறதா இருக்கட்டும். நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய மூளைக்கு ஏத்த மாரி நம்ம இச்சைகள் எப்படிலாம் சொல்லுதோ, அதன்படி நம்ம வாழ ஆரம்பிச்சதுனால தான், எல்லா விதமான பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்குறோம். அப்படிதான் நம்மளுடைய உணவு முறை. ஆ நைட்டு 12 மணிக்கு உட்காந்து சாப்பிடுறோம். பிரியாணி சாப்பிடுறோம், அது சாப்பிடுறோம். எது எனக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்றது எது நல்லதோ அத விட்டுட்டு, எது எனக்கு புடிச்சிருக்கோ அத நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சரியா? ஏன்னா புடிச்சிருக்கத பண்றது ஈஸி. நல்லது பண்றது தான் கஷ்டம். இப்போ வாழ்க்கையில சில விஷயத்த நம்ம ஹேபிட்ஸா எத நம்ம கொண்டு வரோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு கோட் எனக்கு ரொம்ப புடிச்ச கோட். "யூ கேனாட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறதே, நம்ம எதிர்காலத்த தீர்மானிக்கிறதே நம்ம ஹேபிட்ஸ் தான். "வாட் யூ ஆர் டுடே இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் வாட் யூ டன் எஸ்டர்டே" அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்து என்ன பண்ணோமோ, அதுதான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கைய தீர்மானிக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோமோ, அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தையோ, நாளைக்கோ தீர்மானிக்க போகுது. இப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய பழக்கவழக்கங்கள ஒரு சீர்படுத்தி, நம்மளுடைய உணவு முறைகள சீர்படுத்தி, நம்மளுடைய உறவுகளையும், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ் நம்மளோட நேரம் எதுல அதிகமா குடுக்குறோமோ, அதெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சரியான ஒரு திசையில போவும். ஒரு மன மகிழ்ச்சியான ஏன்னா, எதெல்லாம் நம்ம டேமேஜ் பண்றோமோ, அது எல்லாமே பின்னாடி நமக்கு விளைவு ஏற்படுத்திரும். நம்ம வாழ்க்கைன்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசல்ட். ஆ எஃபோர்ட் அண்ட் ரிசல்ட். நம்ம ஒரு ஃபேன ஆன் பண்றோம்னா, அது ஃபேன் சுத்துது. அது ஃபேன் ஆன் பண்றன்ற எஃபர்ட் சுத்துறதுன்றது அதோட ரிசல்ட். அப்போ ஒவ்வொன்னுமே அதே மாரி தான். நம்ம வாழ்க்கையில எது எதெல்லாம் செய்றோமோ, அது எல்லாம் நமக்கு வந்து பின்னாடி வந்து சேரும் அப்டின்ற ஒரு விஷயம். நல்லதும் சரி, பின்னாடி வந்து சேரும். "வினை விதைத்தவன் வினை அறுப்பான்." எத விதைக்கிறோமோ, அத அறுவடை செஞ்சு தான் ஆகணும். அதுல டவுட்டே கிடையாது. விதைத்தவன் விதை அறுப்பான். அப்போ நம்ம நல்ல நல்ல விஷயங்கள நம்ம வாழ்க்கையில விதைப்பதின் மூலமாக, நல்ல நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும். அடுத்தடுத்து அத எப்படி விதைக்கலாம், என்னென்ன விதைக்கலாம் அப்டின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.